மேடம் வந்திருக்கும் மற்ற பெரியவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, கபட மக்களே, என்ன வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே, கமலஹாசன் அவர்களே, எந்திரனின் மந்திரன் சங்கர் பேர் சொல்லிட்டேன். கட்சிக்கு நான் பார்த்தேன் சங்கர் சார். திடீர்னு சௌந்தர்யா கலாசம் அவங்களோட நினைவு விஷயம் அங்கே போயிட்டு எங்கள் திருவைரம்புத்தூர் சொன்ன கமல் கேட்டாங்க, நீங்கள் அங்கே வரீங்களான்னு சொல்லிட்டு, சரி நான் இங்கே வரல அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வீட்டுக்கு போய் டாக்டர் கல்யாணத்துக்கு அழைப்புதல் கொடுத்தா கூட டாக்டர் கல்யாணத்துக்கு வரல வாலி சார். என்கிட்ட சொல்லியிருக்கலாம், என்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் போடக்கூடாது, நம்ம வாயா போய் என்ன கொடுத்துருக்கியா, நான் வர முடியாது சொன்னா ஃபென்டாஸ்டிக், வரையா சொல்லி வரல ஏன், சரி அப்புறம் நான் கேட்குறேன் வருபதா சொன்னாங்க, போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஸோ அங்கிருந்து போயிட்டு அப்படியே 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமா ஸோ இங்கே வந்தோம். இங்கே வந்த பிறகு பார்த்தா பாலு சார் பாடிட்டு இருக்காரு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இத்தனை பேர் இவ்வளோ பெரியவங்க தான் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. எம்எஸ்சி சார், சௌந்தரராஜன் சார், எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ஸ் கொடுத்தது எம்எஸ்சி சார். மனவினைகள் யார் வேணும் 3 முடிச்சு அவர் தான் கொடுத்தார். அதுக்கப்புறம் இணைத்தாலே இணைக்கும், அதில் கூட யார் செட்டு வாய்ஸ் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சிவசம்பவம் எம்எஸ்சி தான் பாடினார். அதுக்கப்புறமா ஹீரோ இஸ்டிங் ஆன பிறகு அந்த சாங் இல்லை இது சௌந்தரராஜன் சார் பாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைரவி சாங், இந்த தங்கச்சி சாங் சத்யா ஸ்டுடியோஸ் அங்கே செட்டு அந்த சாங் போட்டாங்க. நான் அப்படியே பழைய எம்ஜிஆர் சிவாய் சார் பாட்டு பாடுமே அப்படியே கேட்டுட்ருக்கேன். நான் அதுக்கு ஆக்ட் பண்ணணும் சொன்ன அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ வாலி சார் பற்றி நான் என்னத்தை சொல்றது, அப்போலிருந்து இப்போ வரைக்கும் சங்கர் புதுமையான டைரக்டர், புதுசா அவர் நினைக்கிறவர். சங்கர் எல்லாம் அவ்வளோ ஈஸியா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு சாங்கு கஷ்டம், என்ன கஷ்டம் ரொம்ப இதாக இருக்கு, யாரும் கொடுக்கலாம் சொன்னா டக்குன்னு வாலி பேர் தான் சொல்லுவார். எங்கிருந்து எங்கே பார்க்கணும், யூஸ்வலாக பெரியவருப்பா அவர் சொன்னா இதாகாது, சரி எவ்வளோ பெரிய ஒரு இளைஞர் மாதிரி வாலி சார் கிட்ட போய் சொல்லிடலாம். சும்மா கேட்பறாரு, அந்த வெத்தலை பார்த்துதான் போட்டு வந்தாருன்னா அவ்வளவுதான். என்னையா வேணும்னு கேட்பாரு, நம்ம விஷயங்கள் சொல்லணும், சும்மா அள்ளி கொடுப்பாரு. அப்படியாது எப்படிதான் வருதோ தெரியாது, அதெல்லாம் ஒரு பிரசாதம். அப்படியே வெத்தலை பார்க்குதா சந்திரமுகியில வரவே வராது, விழ மாட்டேங்குது. பெத்ரபா பண்ண உள்ள போனாங்க, தேவுடா தேவுடா ஏழும்பல தேவுடா நடிச்சாங்க. யாரும் பேசவே அதுக்கப்புறம் பினிஷ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாங் எம்ஜிஆர் சார் நான் ஆட்டலாம் சொன்ன, எனக்கு அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையா, அதை விட ஒரு பாட்டு வேணுமா. கமலுக்கு இப்போ பாட்டு நினைச்ச பாட்டு, அதை விட ஒரு பாட்டு வேணுமா. வார்த்தைகள் எப்படி வருதுன்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு வார்த்தை ஏதோ சொன்னேன் நான், ஏதோ மேடையில் ஏதோ பணத்தையோ சொல்லும்போது என்ன பண்றதுப்பா, கல்லறைக்கு போகிற வரைக்கும் சில்லறை தேவை, அதுக்கு நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. சுந்தர காண்டவ எழுதுறாரு. அது வாலி, இந்த வாலிங்கிற பேர் எப்படி கரெக்டா வச்சிருக்காங்க. இந்த வாலிக்கு என்னன்னு சொன்னா, சுக்ரீவ வாலிக்கு மிகப்பெரிய ஒரு பவர். ராமர் மறைஞ்சு நின்று வாலியை கொன்னதுக்கு காரணமே வாலிக்கு ஒரு வரப்பிரசாதம் இருந்தது. வாலி முன்னால யாரு நின்னா கூட ஆப்போசிட்டாருடைய பாதி பவர் வாலி போயிடும். ஆல்ரெடி வாலி பவர் போல் ஆப்போசிட்டுடைய ஆள் பவரும் பாதி போயிட்டான், 1.5 மடங்கு பேச ஆயிடுவான் வாலி. அப்போ யாரு ஜெயிக்கிறது? அதனாலதான் ராமனை மறைஞ்சு நின்று பணத்தை போட்டு அடிச்சது. இவரு உட்கார்ந்துட்டாங்க, என்னையா வேணும் கேளுங்க சொன்னா பினிஷ் எல்லாருமே அப்படியே இழுத்துடுவாரு. 80 இயர்ஸ் எப்பவுமே நீங்க இளைஞர் நீங்க எப்பவுமே நம்ம கூடவே இருந்து இப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து இன்னும் பெரிய பெரிய பாடங்கள்லாம் எழுதி தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ஆனந்தத்தை சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு
இப்போது தமிழ் சினிமாவே இவரது தோள்களில் ஏறித்தான் தொழில்நுட்பத்தையே பார்க்கிறது. கோடம்பாட்டில் புதிய புதிய பரீட்சைகளை எழுதுவது இவர்தான். அதனால் ஜெயிப்பதென்னவோ தமிழ் சினிமாதான். அதனால் தான் ஆளும் கோட்டையே வாழ்த்து சொல்கிறது இந்த ஆழ்வார்பேட்டைக்கு. நதிகளில் நன்றி நன்றி, வணக்கம். அவை அலங்காரம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் மன்னிக்க வேண்டும். மேடையில் பெற்றிருக்கும் பெரியவர்களே, விஷயத்துக்கு நேரம் வரேன். நேரம் கருதி மட்டும் இல்ல, இவர்களுடைய அறிவு மட்டம் கருதி குறைவாக பேச வேண்டும் என்ற அவசரத்தை. இந்த விழாவில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வைரமுத்து அவர்கள் பேசும்பொழுது பி யு சின்னப்பாவும் அவரும் சேர்ந்து பாபநாசம் சிவன் அவர்களுக்கு பாராட்டு விழா எடுத்திருப்பார்களாக என் நினைவில் இல்லை என்கிறார்கள். என் நினைவில் தங்க போவது நீங்கள் வந்து இவரை வாழ்த்து நிற்கிறாங்க. அது இப்ப வந்து இன்னொரு ஊருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நானும் கவிஞன்னு அவர்கிட்ட போய் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதனால நான்லாம் சொல்றது அது பெருமையா இருக்காது. நல்லா அந்த கவிஞர் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கேன். நான் வேஷம் போடுறேன், அந்த வேஷமும் போடுறேன், அவ்வளவுதான். அப்படி கேட்டாரு. உங்களை பார்த்து நான் காப்பி அடிக்கிறேன். ஜிப்பாய் வருது, குர்த்தா வந்து சுருவால் உட்காருது. ஆக வாலிசாரை பத்தி நிறைய நினைவுகள் எனக்கு இருக்கிறது. அது ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருந்தாலும் பஸ் கிடைக்காது. அதனால நான் அதுகளுக்கெல்லாம் போகல. நான் இவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அவர் வந்து அவருக்கு வயசு பம்மாத்துன்னாரு. இது கரெக்ட், பம்மாத்து தான். அது 80 1000 அதான் வயசு. ஒவ்வொன்றும் அவரோட வயசு. அந்த அவருடைய புகழும் அதே அத்தனை வயசு இருக்க வேண்டும் என்று ஏங்குபவர்களின் நான் ஒருவன். அவருக்கான எல்லா ஏற்பாடையும் அவர் செஞ்சிட்டு வர்றாரு. சினிமாவில் மட்டும் இல்லாம பத்திரிகைகள் எழுதுறது, அதெல்லாம் அவரே கூட என்கிட்ட சொன்னாரு. கண்ணதாசன் அவர்களை பற்றி சொல்லும்போது அவருடைய புகழுக்கு காரணம் சினிமா மட்டும் இல்ல, தனியா நிறைய எழுதினார்னு சொன்னாரு. அதையும் செஞ்சிட்டு வர்றாரு. ஸோ அவருடைய ஆயுள் நாம வாழ்த்தாமல இன்னும் நிறைய இருக்கு. என்னுடைய படத்துல அவரு சும்மா பேசும்போது சொன்னாங்க. இப்ப ஒரு தம்பி சூர்யா அவர்கள் சொல்லும் போது ஊக்குவிச்சா ஊக்குவிக்கிறவங்க கூட தேக்க வைப்பான்னு சொன்னாருன்னு சொல்றாரு. இந்த மாதிரி டெய்லி அவர்கிட்ட உட்காந்து அந்த கர்வம் வேணையா அப்படின்னு சொன்னாரு. நான் எழுதுறேன் என் கவிதை, உன் உலகம் நீ இருக்க, உனக்குன்னு ஒரு தனியா ஒரு மூச்சு எடுக்க முடியும், நீ தைரியமா எழுது. ஏன் என்ன பட்டுக்கோட்டை கல்யாணம் இருக்கும்போது கண்ணதாசன் இருக்கும்போது நான் எப்படி வந்தேன் தைரியமா? அப்படி வா நீ என்ன எந்த லிஸ்ட்லயும் சேர்த்த மாதிரி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. அதுக்கான அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். அப்படி என்னை கன்ஃபியூஸ் பண்ணி என்ன மாதிரி பல இளைஞர்கள் கன்ஃபியூஸ் பண்ணி நல்ல வழிக்கு கொண்டு வருபவர். ஏன்னா வாழ்க்கை சொல்லிடும் நிஜத்தை. இவர் ஊக்குவிப்பதற்காக சொன்னா கூட வாழ்க்கை நிஜத்தை சொல்லிடும். எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு எத்தனை பேருக்கு நல்ல வார்த்தை சொல்லி எழுதி கொடுப்பாங்க. இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. இத்தனை பேர் பெரிய மனிதர்கள் வந்து இங்கே வாழ்த்தி இருக்கிறீர்கள். அந்த சபையில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு சொல்லத்தான் நினைக்கிறேன் கமலஹாசன் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் ஒரு மாதிரி கனவு மாதிரி இருக்கு. அதுதான் நினைவாக எனக்கு நிற்கிறது.